அனைவருக்கும் வணக்கம். இப்போ வரக்கூடிய டிஎன்பிசி ரயில்வேல இந்த மாதிரி சம் கேட்டால் அப்படி செய்யலாம் அப்படி பார்க்கலாம். இந்த சம்ம பாருங்க. 1/4 + 3/8 + 1/2 மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அந்த மூணையும் கூப்பிட்டு நமக்கு ரிசல்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ மூணையும் பாருங்க, நம்ம கூட்டுறதுக்கு பகுதி கீழே உள்ள பகுதி வந்து காமனா இல்லை. அப்போ நம்ம காமனா ஒரு வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அப்போ 4, 8, 2 இதை டனாத்தல் போடுறோம். இதை எடுத்தீங்கன்னா 4ல் 2 2 இருக்கு, 8ல் 3 டைம் இருக்கு, 1ல் 1 டைம் இருக்கு. மறுபடியும் பார்க்குறோம். சாரி, 4 2 இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை இருக்கு, இதில் 2 டைம் இருக்கு. இது எப்போ நம்ம 2 இன்ட்டு இந்த 2 இன்ட்டு இந்த 2. அப்போ நம்ம பொதுவான வேல்யூ கண்டுபிடிச்சா 2 × 4 4 × 2. அப்போ பொதுவான வேல்யூ இந்த மூணுக்கும் இந்த மூணு பகுதிக்கு பொதுவான உள்ள வேல்யூ வந்து நம்ம 8ன்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த 8ஐ நம்ம பொதுவான பகுதியை வச்சு காமன் வேல்யூ கொண்டு வரணும். அப்போ 1/4 நம்ம 8 கீழ்பகுதி 8 வரணும்னா என்ன, மேலையும் கீழையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்போ 1 × 2 2, 4 × 2 8. அடுத்த வேல்யூ 8 அங்கே காமன், நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ 8 தான். இங்க உள்ள பகுதி 8ஆ இருக்கு, அதனால நம்ம இதுக்கு எந்த நம்பரை கொண்டு மல்டிப்ளை பண்ண வேண்டாம். அடுத்த நம்பர் பாருங்க, 1/2 இருக்கு. இதை 8 வேல்யூ 8 பகுதி 8 கொண்டு வரணும். அப்போ இதெல்லாம் 4ஆல டிவைட் பண்ணணும். 4/4 = 1 × 4 4, 2 × 4 8. நம்ம ஏற்கனவே ஒரு வேல்யூ இருக்குதுன்னா 3/8, 4/8. 3 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. 2/8, 3/8, 4/8. 3 வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். 3ன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம கொடுத்துருக்க வேல்யூ வந்து ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ காமனா 8 எடுத்துட்டோம்னா பகுதி கீழே பகுதியை காமனா எடுத்துட்டோம், அதனால 8ன்னு எடுத்திருக்கோம். 2 இங்குள்ள 2, அடுத்த வேலையில் உள்ள 3, அடுத்த வேலையில் உள்ள 4. அப்போ 2 + 3 5, 5 + 4 4, 9. 9/8 நம்மளுக்கு கிடைக்குது. இதோட ஆன்சர் 9/8. தேங்க்யூ.